Hi students, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா composite function அப்படினா அதோட definition என்ன, composite functionனா என்னன்னு தெரிஞ்சாதான் நம்ம பின்னாடி வர example சம்லாம் செய்ய முடியும். So அதனோட definition பார்க்க போறோம். So f, let f extends to y. f என்ற function extends to y. Another one g y tends to z. be two functions அப்படினு எடுத்துட்டோம்னா then the function h எப்படி இருக்கும்னா extends to z ஆ இருக்கணும். So f வந்து extends to y ஆ இருந்தா g y tends to z ஆ இருந்தா h வந்து எப்படி இருக்கணுமா extends to z ஆ இருக்கணும். So defined அது எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படினா h of x வந்து g f of x. So h of x g f of x ன்னு சொல்றாங்க. For every x belongs to s is called composition. So இந்த இததான் சொல்றாங்க, இந்த x is called a compositions of f with g. அது என்ன சொல்றாங்கன்னா f with g ன்னு சொல்லிருக்காங்க. So g f of x அப்படின்றது f with g, அதாவது composite function of f with g அப்படின்னு சொல்றாங்க. It is denoted by, so g circle f அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி ரீட் பண்ணிக்கலாம் அப்படின்னா f composite with g, f composites of g, g circle f னா f composites of g அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஓகேயா, அதே இது f circle g, f எப்படி இருக்குன்னா f circle g அப்படின்னா g composites of f அப்படின்னு சொல்லிக்கலாம். g composite f composite g ன்னு சொல்லிக்கலாம், அல்லது g composite with f அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லணும், f composite gன்றத வந்து g composite with f அப்படின்னு சொல்லிக்கலாம். g circle f அதாவது g composite f compositeனா அப்படி சொல்லிக்கலாம். f composite with g, f composite with g அப்படின்னு சொல்றோம். f composite g composite f எப்படி சொல்லிக்கலாம், அதாவது g circle f, g circle f f composite with g, f circle g எப்படி சொல்லிக்கிறோம் f composite with g அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஓகேயா, இதுதான் composite functionோட டிஃபைன். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒரு ஆரோ டயக்ராம் வரைஞ்சி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்க. ஓகேயா, ஸோ இந்த எக்ஸாம்பிள் பாரு, ஆரோ டயக்ராம் பாரு. அதாவது எஃப்ன்ற ஃபங்க்ஷன் எக்ஸ்டென்ஸ் டு ஒய், எக்ஸ்ன்றது டொமைன், ஒய்ன்றது ஒய் அப்படின்றது கோடொமைன். இது ஃபுல்லாக கோடொமைன். இது எதுக்கு மேப் ஆயிருக்கோ அதை ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஓகேப்பா, ஸோ எஃப்ன்ற ஃபங்க்ஷன் எப்படி மேப் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா a to x, b to y, c to y. ஸோ இங்கே எல்லாமே இதனோட மேப் ஆயிருக்கு. ஸோ இது எஃப்ன்ற ஃபங்க்ஷன். அடுத்து ஜின்ற ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா y tends to z. ஸோ ஒய்ன்றது டொமைன், இது கோடொமைன். இதில் எது மேப் ஆயிருக்கோ அது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரேஞ்சுன்னு சொல்லுவோம். ஓகேயா, இது வந்து எஃப்ன்றது எக்ஸ்டென்ஸ் டு ஒய். அடுத்து இதை என்ன சொல்லியிருக்காங்க, ஜியை வந்து ஒய் டென்ஸ் டு இசட்னால ஒய் இசட்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஒய்யில் வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி ஒய்ன்ற கோடொமைனில் எக்ஸ் ஒய் இசட் இருக்கிறனால அதை அப்படி எடுத்துட்டாங்க. இசட்ன்றது பிக்யூஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது எப்படி மேப் ஆகுதுன்னா எக்ஸ் வந்து ஆருக்கும், ஒய் வந்து கியூக்கும், இஜெட் வந்து பிக்கும் மேப் ஆயிருக்கு. ஓகே, ஸோ அப்போ ஹச் ஆஃப் எக்ஸ் அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா டிஃபைனில், அதாவது ஜி எஃப் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படிதானே, அதாவது எஃப் காம்போசிட் வித் ஜி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ நம்ம அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸை எழுதிக்கிறேன். எக்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு என்ன இருக்குது, ஏபிசி. ஒய்ன்றதுல எக்ஸ் ஒய் இசட், அடுத்து இசட்ன்றது இதை தான் எடுத்து எழுதணும். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இங்கே வந்து என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ, ஒய்ன்றது இது என்ன ஃபங்க்ஷனோ அதை எழுதியிருக்கோம். ஓகேயா, ஸோ ஒய் இசட் அதை ரெண்டையும் எழுதிக்கிறோம். ஒய்ன்றது எக்ஸ் ஒய் இசட், இசட்ன்றதுல வந்து பிக்யூஆர் இருக்குது. ஸோ இங்கே எப்படி மேப் ஆயிருக்கோ அதே மேப்பிங் தான் போட்டிருக்கோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஜி காம்போசிட்ஸ் ஆஃப் எஃப், அதாவது தட் மீன்ஸ் ஜி சர்க்கிள் எஃப் கண்டுபிடிக்கணும். ஜி சர்க்கிள் எஃப் அப்படின்றது நம்மளுக்கு காம்போசிட் ஃபங்க்ஷன், எஃப் காம்போசிட் வித் ஜி அப்படின்னு அர்த்தம். ஸோ எஃப் காம்போசிட் வித் ஜி அப்படின்னா இதை ஜி சர்க்கிள் எஃப்ன்னு தான் நம்ம வந்து இது டினோட் பண்ணுவோம். ஓகே அப்பா, ஸோ இப்போ பாரு ஜினா ஏ வந்து எக்ஸுக்கு மேப் ஆயிருக்கு, இந்த எக்ஸ் வந்து எதுக்கு மேப் ஆயிருக்கு, ஆருக்கு மேப் ஆயிருக்கு. அப்போ ஏ கமா ஆர் அப்படின்றது தான் நம்மளுக்கு ஆர்டர் பேர் கிடைக்கும். ஜி காம்போசிட் எஃப்ன்றது என்னதுப்பா, ஏ கமா ஆர். அடுத்து என்ன வரும், பி வந்து பி எதுக்கு மேப் ஆயிருக்கு,
ஒய்க்கு மேப் ஆயிருக்கு. இந்த ஒய் வந்து எங்கே போயிருக்கு, கியூக்கே போயிருக்கு. அப்போ பி கமா கியூ. ஓகேயா? தென் நெக்ஸ்ட்டு சி வந்து ஒய்க்கு மேப் ஆயிருக்கு. இந்த ஒய் வந்து கியூக்கு தான் மேப் ஆயிருக்கு. அப்போ சி கமா கியூ. இதுதான் ஜி சர்க்கிள் எஃப். ஜி சர்க்கிள் எஃப் அப்படின்னா இதுதான் ஜி காம்போசிட் எஃப் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது எஃப் காம்போசிட் வித் ஜி அப்படின்னு அர்த்தம். எஃப் காம்போசிட் வித் ஜின்னு சொல்லலாம், அல்லது ஜி சர்க்கிள் எஃப்னு சொல்லிக்கலாம். ஓகேயா? ஸோ வந்து இங்கேருந்து இதுக்கு போகுது எக்ஸ் ஏ கமா பி. அடுத்து என்னப்பா வருது, பி வந்து எதுக்கு போயிருது, கியூக்கு. அப்போ பி கமா கியூன்னு கிடச்சிரும். அடுத்து சி வந்து ஒய்க்கே போகுது. ஒய் வந்து ஒய் வந்து எதுக்கு தான் போகுது, கியூக்கு தான் போகுது. அப்போ சி கமா கியூ. ஓகேயா? இதுதான் காம்போசிட் ஃபங்க்ஷனோட டெஃபினிஷன். ஸோ காம்போசிட் ஃபங்க்ஷனை ஆரோ டயக்ராமில் எப்படி செய்வோம். தென் நெக்ஸ்ட்டு டிஃபைன்னா நம்ம எப்படின்னு பார்த்தோம். காம்போசிட் கச் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி எஃப் ஆஃப் எக்ஸ். அவ்வளோதான். தட் மீன்ஸ் எஃப் காம்போசிட் வித் ஜி அப்படின்னு அர்த்தம். எஃப் காம்போசிட் வித் ஜி அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை எப்படி டினோட் பண்ணுறாங்கன்னா ஜி சர்க்கிள் எஃப். ஓகேயா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.